சரி, இதை நான் விரிவடைந்த உள்ளம் எதற்கெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கும் என்றதை நம்ம 3 தலைப்புக்குள்ள அப்படி என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். 3 பகுதிகளாக கொண்டு வரலாம். ஒன்று ஏற்றுக்கொள்வதில் தாராளமான உள்ளம், ஏற்றுக்கொள்வதில் விரிவடைந்த உள்ளம், தாராளமான உள்ளம். இரண்டாவது எதிர்கொள்வதில் தாராளமான விரிவான உள்ளம். அடுத்தது பண்பாடுகள், அஹ்லாக்குகள், விரிவடைந்த உள்ளம். அஹ்லாக்னா என்ன? பொறுமையாக இருத்தல், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல விரிவடைந்த உள்ளம். இப்படி நீங்க 3 பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் இது எல்லா விஷயங்களையும் அணுகுகிறது. ஒன்று ஏற்றுக்கொள்வதில். முதலாவது பிரச்சனை மனிதனுக்கு வாரது உள்ளம் விசாலமின்மை இருந்தால். உள்ளம் விசாலமின்மை இருந்தால் முதலாவது வாரது எங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்றதில் இல்லை, கேட்கவே மாட்டாங்க. விசாலமான அந்த உள்ளம் இல்லாதவர்கள் ஒரு விஷயத்தை பொறுமையாக கேட்கறதுக்குரிய அந்த அவர்களுக்கு இருக்கவே இருக்காது, அவர்களுக்கு அந்த இடம் இருக்காது. எதே ஆரம்பிச்சோம், நீங்க என்ன சொல்ல வாரன்னு தெரியும், நிப்பட்டீங்க நான் சொல்றேன் அப்படி என்னது அவரை சொல்ல விடுறது இல்லை. தனக்கு தெரிஞ்ச உலகத்தில் அடுத்தவன் சொல்றத கேட்கிறது அப்படி என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு. அந்த இடத்துக்கு கூட இவர உள்ள என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. இவருடைய அறிவாதை என்ன செய்தும் தட்டில் எனக்கு தெரியும் என்றது. எனவே ஏற்றுக்கொள்வது, ஒரு விஷயத்தை செவிமடுத்தல். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் லஅஸ்மஅஹும், அவர்களில் அல்லாஹு தஆலா ஹைரை நலவை அறிந்திருந்தால் அவர்களுக்கு காது கொடுத்து அல்லாஹ் கேட்க செய்திருப்பான். கேட்க செய்கிறது அவருடைய உள்ளம் விசாலமாகுதுன்றதுக்கான ஆதாரம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, இவைகள் வருதல். இரண்டாவது என்ன? எதிர்கொள்வதில் விரிவான விசாலமான உள்ளம் இருத்தல். எதிர்கொள்வது என்பது வாழ்க்கையுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், சிக்கல்களாக இருக்கலாம், எங்களோடு கோபமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எங்களை விமர்சிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது எங்களோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கலாம், ஒரு எதிரியாக இருக்கலாம். எதையாக இருந்தாலும் எந்த அளவுக்கு உள்ளம் விசாலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான முறையில் அதை எதிர்கொள்வோம். எந்த அளவுக்கு சுருங்கிய உள்ளமாக, குறுகிய உள்ளமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக விளங்கு. கிட்டத்தட்ட ஒரு கல்லை கண்ணுக்கிட்ட வைக்கிறது தூரமாக வைக்கிறது மாதிரி, ஒரு கல்லை கண்ணுக்கிட்ட வைக்கிறதும் தூரமாக வைக்கிறதும் மாதிரி, வைக்கிற இடத்தை பொறுத்து அதோட அளவு என்ன செய்யும், உங்களுக்கு பெருசாகவோ சிறுசாகவோ என்ன செய்யும், அது காட்டும். இதே மாதிரி அந்த உள்ளம் நமக்கு விரிவடைந்த உள்ளமாக இருக்கிற டைமில் எதிர்கொள்கின்ற முறையும், அதாவது தையக், குர்ஆன்ல தையக் என்று வரும். அதாவது நெருக்கடியான உள்ளமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை எதிர்கொள்கிற முறையும் என்ன செய்யும், வித்தியாசமாக இருக்கும். அடுத்து பண்பாடுகள்ல அடுத்தது என்ன என்றால், நெருக்கடியான நிலை மனிதனுக்கு அப்பப்போ வந்துட்டு தான் போகும், வராமல்லாம் இருக்காது. தாராளமான உள்ளம் அப்பப்போ வந்துட்டு தான் போகும். இது என்ன புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது ஆக நெருக்கடியிலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய உள்ளத்தை கொண்டவனுக்கு அவ்வப்போது என்ன செய்யும், தாராளமான உள்ளம் ஏற்படும். ஆக விரிவான தாராளமான உள்ளம் இருக்கிறவனுக்கு அவ்வப்போது என்ன செய்யும், நெருக்கடியான உள்ள நிலை வரும். இவன் எப்படி புரிஞ்சுக்கொள்றான், அவன் எப்படி புரிஞ்சுக்கொள்றான்னா, நெருக்கடியிலே இருக்கிறவன் நெருக்கடியான உள்ளத்தோட இருக்கிறவன் தான் தாராளமானவன் எப்ப உணர்ந்து கொள்றான் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு தாராளமாக நடந்துருவான். என்னையை போட்டு நெருக்கடி உள்ள மனுஷன் சொல்றாங்களே, நான் எவ்வளவு ஒரு தாராளமான ஒரு மனுஷன், என்ன அதில் வச்சு அவன் திருப்தி அடைஞ்சு அதோட முடிச்சுக்கிறான். விரிவான உள்ளமுடையவர் என்ன செய்யறார் என்று சொன்னா, சாதாரண ஒரு நெருக்கடியான நிலையில மனசுல அவர் உணர்ந்துட்டாலும் நான் தாராளமானவன் அல்ல என்றார். இவருடைய நல்ல பண்பால நல்ல முறையில் யோசிக்கிறாரு, அவனுடைய கெட்ட பண்பால கெட்ட முறையில் யோசிக்கிறான். அதனால சொல்லுவான், உலகத்திலே மிகப்பெரிய அதாபம் என்ன தெரியுமா, நமக்கு குற்றம் செஞ்சவனோடு நம்ம குற்றம் செஞ்சவன் மாதிரி பழகிறதுக்குதே, அதான் மிகப்பெரிய வேதனை. எங்களுக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சிருப்பான், ஆனால் நமக்கு நான் அவனுக்கு அநியாயம் செஞ்ச மாதிரி அவனோட பேசிக்கிட்டு இருப்பேன். ஒன்று நினைச்சிடாங்க அப்படி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் தான் நமக்கு தவறு செஞ்சிருப்பான், அவன் தான் நம்மளுக்கு தவறு செஞ்சிருப்பான், வேதனையும் செஞ்சிருப்பான், எல்லாம் அநியாயம் பண்ணிருப்பான். ஆனால் அவனோட நம்ம எப்படி பேசிருப்போம்னா, எதுவும் நீங்கள் நினைச்சிடாங்க, நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, நான் தான் குற்றம் செஞ்சேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்ப்போம். ஓகே பிரச்சனை இல்லை அப்படி என்ன மாதிரி அவர் நடந்து கொள்வார். இதுதான் வேதனையில் என்ன உச்சகட்ட வேதனை. அதனால தான் நல்ல பண்புடையவர்களுக்கு சின்ன ஒரு கெட்ட குணமும் வேதனை அதிகப்படுத்தும். கெட்ட பண்புடையவர்களுக்கு சின்ன ஒரு நல்ல குணமும் அவனை திருப்திப்படுத்தும். அவனை என்ன செய்யும், திருப்திப்படுத்தும். கோபமாகவே இருக்கிறவன் பொறுமையா இருந்தா, அவன் கோபக்காரன் அவ்வளோ பொறுமையா இருந்தான், புதின மாதிரி ஆச்சரிய மாதிரி பண்ணுவாங்க. நல்ல பொறுமையா உள்ள ஒருத்தோட கோபப்பட்டான்னு வைக்கல, இவனை நம்பவே இல்லை, இவன் கோபப்படுவாண்டு, இப்படி மோசமான ஆள் ஆகிக்கலாம், டோட்டலா புதைச்சிருவாங்க. இதான் உலகம். இது இயற்கையான ஒரு தன்மை. நல்ல குணம் உள்ளவர்கள் நல்லவர்களாகவே கடைசி வரைக்கும் இருந்துடணும். கெட்ட குணம் உள்ளவர்கள்ட்ட நல்லவைகள் என்ன செய்யப்படும், பாராட்டப்படும். இதே மாதிரி தான் இந்த நெருக்கடியில ஒரு தாராளமா ஒரு இடத்துல நடந்துருவான். நடந்தோடனே அவன் என்ன செஞ்சிருவான்டா, என்ன தான் தாராளமானவன் அவனை திருப்திப்படுத்திக் கொள்வான். தாராளமான உள்ளம் உள்ளவன் ஒரு இடத்துல நெருக்கடியா நடந்துட்டான்டா, அவனை என்ன செய்வான், வேதனைப்படுத்திக் கொள்வான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நம்ம பேசுறது அதே அல்ல, அப்பப்ப மாறி மாறிக்கிறது அல்ல. நிரந்தரமான தாராளமான உள்ளமும் விரிவான உள்ளமும்
நிரந்தரமான நெருக்கடியான உள்ளத்துக்கு இடையிலான உள்ள அந்த போராட்டத்தை பற்றி என்ன செய்கிறோம், நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இதில் இந்த நெருக்கடியான மனநிலையை எது எல்லாம் தோற்றுவிக்கும் என்ற பிரதான காரணிகள் இருக்கும். நிறைய காரணிகள் இருக்கும். ஒரு உள்ளம் சுருங்குவதற்கும் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதற்கும், நான் சொன்னேன், நெருக்கடிக்குள்ளாக என்ன செய்யும், சடரீதியாக பாதிப்பு ஏற்படும். உள்ளத்தில் நம்மளோட மூச்சே நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட மூச்சே நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும், நமக்கு அது பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏற்படும். எந்த அளவுக்கு நெருக்கடியான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது இது எதெல்லாம் அதுக்கு காரணிகளாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பிரதான காரணிகள் முதலாவது அச்சம். முதலாவது என்ன, ஹவுஃப். அச்சம் ஏற்பட்டுட்டு அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த அச்சம் என்ன செய்யும்டா அவனுடைய உள்ளத்தை நெருக்கடியாக்கி கொண்டே போகும். அவனுடைய உள்ளத்தை நெருக்கடியாக்கி கொண்டே போகும். இப்போ ஊரில் பாருங்க, அமைதியாக ஒரு ஊர் இருக்கும், தாராளமாக சந்தோஷமாக போய்கின்றிருப்போம். திடீர்னு ஒரு கலவரம் நடந்த பின்னால் ஒரு 200-300 ஆமி போட்டிருப்பான் ஊர் ஃபுல்லாக சுற்றி, பயத்தோடு இருப்போம். ஆமி போட்டால் தானே சந்தோஷமாக இருக்கணும். இராணுவ வீரர்கள் ஊரை சுற்றி இருக்கிறாங்கன்னா அவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ சந்தோஷமாக இருக்காமல் ஒன்றுமே இல்லாத டைமில் என்ன செய்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எனவே உன்னோட சூழல் எப்படி இருந்தாலும் உன்னோட உள்ளம் மாறிட்டேன்னு வைங்களே, அதை உனக்கு திருப்பி வரையலாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப், பயமற்று வாழ பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்கிறான். 200-300 எனது ஆமி நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, பயம் இங்கே வந்துட்டேன்னு வைங்களே, அது சடரீதியாக எந்த பிரயோசனம் எனது இல்லை. அதே நேரம் யாருமே இல்லாது விட்டாலும் கூட நம்ம நிம்மதியாக என்ன செய்வோம், இருக்கிற ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அச்சம் ஒரு பிரதானமான காரணம். அடுத்தது என்ன அப்படின்னா கவலை. கவலை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். மனிதனுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், இந்த உள்ளத்தை நெருக்கடியாக கொண்டு போகிறதுக்கு அது ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனால் சில கவலைகள், சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், சில கவலைகள் உண்டு, உங்களோட சிந்தனை ஒரு விஷயத்தை போக்கிவிடும், திரும்பி வரவே வராது. உங்களோட சிந்தனையில் ஒரு பகுதி என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் ஆக்கிடும். ஆனால் திருப்பி அது என்ன செய்யாது, உங்களோட மூளைக்கு ரிவர்ஸில் அது வராது. அழகு, நீங்கள் நல்ல சிந்திக்கக்கூடிய தாராளமானவராக இருந்திருப்பீங்க, ஆற்றல் உள்ளவராக இருந்திருப்பீங்க. இந்த கவலை ஒரு பகுதியை கொண்டு போயிடும், திருப்பி அந்த பகுதி உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. நீங்கள் எதை இழந்தீங்கன்றே உங்களுக்கு என்ன செய்யும், தெரியாத நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்றாங்க. கவலை மிக மோசமானது. அதனால தான் இன்னமன் நஜுவா மினஷ் ஷைத்தான் லியஹ்ஸுனல்லதீன ஆமனு, ரகசியம் பேசுதல் சைத்தானோட புறம் இருந்து வருகிறது, சைத்தானுடைய பக்கத்தில் என்ன செய்து வருகிறது, மூமின்கள் கவலைப்படுவதற்காக. அப்ப சைத்தான் ரகசியத்தை ஏன் ஏற்படுத்துறான் தெரியுமா, மூமின்கள் என்ன செய்யணும், கவலைப்படணும் என்பதற்கு. அப்ப கவலைப்படுதலை யார் ஏற்படுத்துறான், சைத்தான் ஏற்படுத்துகிறான். காரணம், கவலைப்படுதல் என்கின்ற அம்சமே ஒத்தனை டேமேஜ் பண்ணிடும். கவலைப்படுதல் என்கின்ற அம்சமே ஒத்தனை டேமேஜ் பண்ணிவிடும். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடுறாங்களோ அதுல நல்லவைகள் இருந்தாலும் பெரும்பாலும் என்னது, கெட்டதுன்னு அர்த்தம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடின அதில் ஒன்று தான் என்ன, கவலை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், யாதா எதிர்கால கவலையும் கடந்த கால நிகழ்கால கவலைகளை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். அது வந்துச்சுன்னு சொன்னால் மனிதன் உட்கார்ந்துருவான். மனிதன் உள்ளம் என்ன செய்யும், நெருக்கடியாக ஆரம்பிக்கும். எதையும் ஃபேஸ் பண்ண இல்லாத ஒரு இடத்துக்கு வரும், விரக்தியான மனநிலைக்கு வருவான். அதனால குடும்ப பிரச்சனைகள் கூட சின்னவைகள் அவனுக்கு என்ன செய்யும், பெரிதாக மாறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், தெளிவுபடுத்துற மனிதன் அடுத்தவனுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றல், இது ஒருவருக்கு இயற்கையில் இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஒரு சூழலின் காரணமாக அவரால் தெளிவுபடுத்த முடியாமல் இருந்தாலோ அவருடைய உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும். எப்படி ஒரு சூழல் அவரால் தெளிவுபடுத்த முடியாமல் இருக்கு, அப்போ உள்ளம் என்ன செய்யும், நெருக்கடிக்கு உள்ளாகும். அல்லது இயற்கையிலே அவருக்கு என்ன தெளிவுபடுத்த முடியாமல் இருந்தால் அப்படி உண்டாகும். ஒரு பேசுகிற இதில் அதாவது கஷ்டப்பட்டு பேசுகிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அவசரமாக என்ன செய்யும், கோபம் வரும். எதனால கோபம் வரும்னா, அவரால் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கிற டைமில் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாது, தன்னை உணர்வை மற்றவங்க புரிஞ்சுக்கொள்ளாத டைமில் நெருக்கடிக்குள்ளாது, கோபம் வரும். ஊமையாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அவசரமாக என்ன செஞ்சிடும், கோபம் வந்துடும். இதுதான் காரணம். பேச விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த கோபம் என்ன செய்யும்,